கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு வணக்கம். நாள் 27. இன்றைய ஆராதனையின் தலைப்பு எப்போதும் சந்தோஷமாய் இருப்பதற்கான சுதந்திரம். ஃப்ரீடம் டு ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். உலகில் வாழும் அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றனர். நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல முறையில் படிக்க வேண்டும், நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை செய்கிறார்கள். அவர்கள் விரும்பிய எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் எவ்வளவு காலம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது கேள்விக்குரியே. ஏனெனில் உண்மையான சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளை சார்ந்தோ, பொருட்களை சார்ந்தோ, பணத்தை சார்ந்தோ அல்ல, மாறாக அது தேவனிடமிருந்து வருகிறது என்று வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லும் முக்கிய செய்தி எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்பதே. நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நமது சந்தோஷம் சூழ்நிலைகளில் அல்ல, மாறாக தேவன் யார், அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது தேவனிடத்தில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது சாத்தியமாகும். இங்கே சில பைபிள் வழிகள் உள்ளன. அவைகளை குறித்து நாம் காண்போம். 1. தேவனின் அன்பையும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பையும் நினைவில் வையுங்கள். இயேசுவின் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறிவதே நமது மிகப்பெரிய சந்தோஷம். நமது பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் நமக்கு வந்துவிடும். தேவனின் இரக்கம், கருணை மற்றும் அவருடைய கிருபையை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம்முடைய இருதயம் லகுவாகிறது, சந்தோஷம் நம் இருதயத்துக்குள் வருகிறது. 2. தேவனிடத்தில் நெருக்கமாக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16-18 சொல்வது போல் எப்போதும் சந்தோஷப்படுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். ஜெபம் நம் கவலைகளை அவர் மீது வைத்துவிட்டு சமாதானத்தை பெற உதவுகிறது. ஜெபத்தில் தேவனிடம் நெருக்கமாக இருக்கும்போது சந்தோஷம் நம் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். 3. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது அது சந்தோஷத்திற்கான கதவை திறந்துவிடும். நமது வாழ்வில் நடந்த கெட்ட காரியங்களை நினைப்பதற்கு பதிலாக தேவன் அவைகளிலிருந்து மீட்டு நன்மைகளை கொடுத்தவற்றிற்காக நன்றி செலுத்துங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். 4. பரிசுத்த ஆவியை சார்ந்திருங்கள். சந்தோஷம் என்பது ஆவியின் கனியாகும். நாம் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலில் நடக்கும்போது சோதனைகளை விட வலிமையான சந்தோஷத்தால் தேவன் நம்மை நிரப்புவார். 5. சோதனைகளில் தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். தேவன் எல்லாவற்றையும் நமது நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை அறியும் போது சந்தோஷம் வருகிறது. பலவித சோதனைகளை சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று நினைக்கும் போது சந்தோஷம் வரும். பரலோக வாழ்க்கையை அடிக்கடி நினைவு கூறுங்கள். உலகம் மாறுகிறது, ஆனால் பரலோகம் பாதுகாப்பானது. இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை தற்காலிகமானது, பரலோக வாழ்க்கையை நிரந்தரமானது. இந்த பூமியில் நாம் சந்திக்கும் எந்த பிரச்சனைகளும் பரலோகத்தில் இருக்காது. விவரிக்க முடியாத மற்றும் மகிமையான சந்தோஷத்தால் நிலைத்திருப்போம். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் சந்தோஷப்படுவோம், மற்றவர்களையும் இந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு வருவோம். ஆமீன்.